ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்போவுமே இந்த ஸ்நாக்கை சொல்லும் போது நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு பண்ணாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இன்னொரு பொருளை வச்சு பண்ண போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 2 எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்குது ஒன்று கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது. நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போது மேலே இருக்கிற இந்த தோலை முதல்ல சீவிட்டு எடுத்துக்கலாம். கிழங்கு கொஞ்சம் நல்லா மேலே மண்ணாக இருக்கும். தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலை சீவிட்டு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுவோமோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இது 2ஆக கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால. கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுற ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. முதல்ல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவல் பண்ணி நம்ம கட் பண்ணிக்குவோம். 4 பக்கமுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு நல்ல ஷேப்பில் நமக்கு கடையில் வைக்கிறது போல் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு மொத்தமாக வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்பயும் போல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே போல் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் இதை போட்டு வச்சிடலாம். நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு விட இது கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எடுத்திருந்த எல்லா கிழங்கையுமே பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணும் போது தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை நல்லா இப்போ கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் வெந்திருக்கணும். ஆனால் கிழங்கு பார்த்தீங்கன்னா முழுசாகவே இருக்கணும். தனித்தனியாக இந்த மாதிரி உடையாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். எண்ணெயிலும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. சும்மா லைட்டாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். 3லிருந்து 4 நிமிஷத்துக்குள்ளவே நல்லா வெந்து வந்துருச்சு. நான் சொன்ன அந்த பாதி அளவுக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு வடிகரண்டியில் வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சுடு தண்ணி ஃபுல்லாக நல்லா வடித்ததுக்கப்புறமா பச்சை தண்ணி கொஞ்சம் மேலே அந்த வடிகரண்டிலே அந்த கிழங்கு மேலே ஊற்றி விட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் சூடு இதுவாகும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த வடிகரண்டிலே வச்சிடலாம். வடிகரண்டிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இப்போ நான் மாற்றி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இந்த பிளேட்டில் அப்படியே வச்சிட்டோம்னாலே போதும். இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடும். அதாவது அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது போயிடும். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டதுமே வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடேறினதும் எடுத்து வச்சுருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் அப்படியே எண்ணெயில் விட்டதுக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கலர் மாறி இருக்காது. இந்த சமயத்தில் நம்ம எடுக்கும் பொழுது செகண்ட் டைம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ கரெக்டாக இருக்கும். இன்னும் மீதி இருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கையும் நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்பொழுது 2த்தையும் ஒன்றா ஒரே டைம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிடச்சிரும். 2 முறை இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 டைம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு டைம் மட்டுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்த்துக்கிறேன். 2 டைம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம். அது 2த்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே டைம் கடாயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 டைம் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குல பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். சேம் அதே மெத்தட் தான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக கலரும் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம அப்படியே ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறத விட இது போல் 2 டைம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக மசாலா நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போதே உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம். இருந்தாலும் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் இப்படியே கொடுத்துக்கலாம். ப்ளைனாக டொமேட்டோ சாஸ் அது மாதிரி எதாவது வச்சு கொடுத்துக்கலாம். இன்னும் நம்மலாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். சுட சுட எடுத்ததுமே சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேணால் லைட்டாக கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சக்கரவள்ளி கிழங்குல பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட. அதோட கொஞ்சம் மிளகாத்தூளும் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இது கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக மசாலாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு.
இது கூடவே தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கியே எப்படி ஹெல்த்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு பதிலாக இது போல் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு செய்யும் போது கொஞ்சம் ஹெல்த்தி தானே, அதனால் நான் சொன்னேன். அதே மாதிரி இதில் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து குடிக்காது, எண்ணெய் இல்லாமல் தான் இருக்கும், சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களோட வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.